அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். வெளிப்படுத்தல் 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரிசனத்துல பார்க்கிறாருங்க யோவான். ஆண்டவரே தரிசனமாகிறாரு. அந்த தரிசனத்தின் விவரம் நீங்கள் 13ஆம் அதிகாரத்தில் இருந்து 16 வரல இருக்குது. அதுல அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறது, அவருடைய வஸ்திரம் எப்படி இருக்கிறது, தலைமயிர் எப்படி இருக்கிறது, அவருடைய பாதங்கள் எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் தரிசனமான விவரத்தங்க எழுதுகிறார். அப்படி ஆண்டவர் யோவானுக்கு தரிசனமானார். அப்படி தரிசனமான பொழுது இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டவராய் மகிமை அடைந்தவராய் கண்ட அந்த மகிமையான தரிசனத்தை கண்ட உடனே பக்தன் யோவான் முகங்குப்புற விழுந்து விட்டார். இப்படி தரிசனத்தை கண்டு முகங்குப்புற விழுந்து நொறுங்கின பிறகுதான் ஆண்டவர் அருகே வருகிறார், யோவானை தொடுகிறார், தொட்டு தூக்கி பயப்படாதேன்னு சொன்னாரா. இப்படி ஆண்டவர் பாதத்தில் விழுந்து நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளை தான் கர்த்தர் தொட்டு தூக்கி சொல்லுவார், பயப்படாதே. இப்படி ஆண்டவருடைய காரியங்களில் நெருங்கி ஜீவிக்கணும் நீங்க. அப்படிப்பட்ட நெருக்கம் தான் ஆண்டவர் நம்மை அருகே கொண்டு வருகிறது, நம்மை தொட்டு சுகமாக்குகிறது, தொட்டு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுப்பது எப்போன்னா ஆண்டவரோடு நாம் உடைந்து நொறுங்கி நெருங்கும் பொழுதுதான். சொல்லுகிறார், இப்பொழுது நொறுக்கப்பட்டு இருக்கலாம், நீங்க உடைக்கப்பட்டு இருக்கலாம், சுக்கு நூறாக சின்ன பின்னமாகி இருக்கலாம். என் வாழ்க்கை சுக்கு நூறாக உடைந்திருக்கிறது, சின்ன பின்னமாகி விட்டது, நான் நொறுங்கி போயிருக்கிறேன் என்று நொறுங்கி உடைக்கப்பட்டிருக்கிற உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை தொட்டு கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்கள் அருகே வருகிறார், கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஆண்டவர் உடைப்பதே நம்மை உருவாக்குவதற்குத்தான், நொறுக்குவதே நம்மை சிருஷ்டிப்பதற்காகத்தான். உடைக்காமல் யாரையும் உருவாக்க முடியாது, நொறுக்காமல் யாரையும் சிருஷ்டிக்க முடியாது. ஆகவே நொறுக்கப்பட்டிருக்கீங்களா, உடைக்கப்பட்டிருக்கீங்களா, இது வீணாய் அல்ல. வீணாய் தேவ பிள்ளைக்கத்தை உடைக்குவதும் நொறுக்குவதும் இல்ல. உடைப்பதற்கு நோக்கம் இருக்கிறது, நொறுக்கப்படுவதற்கு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், கர்த்தர் உன்னை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சாயலில் வரும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.